யசோதை பிராட்டி என்ன பண்றாளாம், கிருஷ்ணனுக்கு திருஷ்டி கழிக்கிறாள். அதாவது நம்ம வீடுகள்ல திருஷ்டி கழிக்கிறதுனா திருஷ்டி சுத்தி போடுவோம். ஆனா யசோதை திருஷ்டி கழிப்பது எப்படிங்கிறத பாகவத புராணத்துல சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர் கோரஜசா அர்பகம் ரக்ஷாம் சக்ருஷ்ச சக்ருதா துவாதசாங்கேஷு நாமபிகி. அதாவது என்ன பண்ணுவாளாம், பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லாமே தூய்மையானவை. குறிப்பா பசுவின் பின்புறத்துல தாயார் மகாலட்சுமியே வசிக்கிறாள். யசோதை ஆயர் குலத்தை சேர்ந்தவள். அதனால அதற்கேற்றபடி கோமூத்திரேன ஸ்நாபயித்வா பசுமூத்திரத்தால கண்ணனை நீராட்டி, புனர் கோரஜசா அர்பகம் அதுக்கப்புறம் பசுமாட்டின் பாத தூளியால மீண்டும் இரண்டாவது முறை கண்ணனை குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் ரக்ஷாம் சக்ருஷ்ச சக்ருதா பசுஞ்சாணத்தை எடுத்து துவாதசாங்கேஷு நாமபிகி 12 திருமண் அணிவிப்பாளாம். நாம 12 திருமண் காப்பு அணிகிறோம் அல்லவா, பெருமாளுடைய 12 திருநாமங்கள் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு 12 இடங்கள்ல 12 திருநாமங்களை சொல்லி நாம திருமண் அணிகிறோம். அது போல யசோதை என்ன பண்றாளாம், பசுஞ்சாணத்தால கிருஷ்ணனுக்கு அந்த திருமண் காப்பு அணிவிக்கிறாளாம். ரக்ஷாம் சக்ருஹு. இந்த குழந்தைய பேய் பிசாசு அண்டக்கூடாது, யாரும் திருஷ்டி போட்டுடக்கூடாது, கண் எச்சில் காஸ்டிங் ஈவில் ஐ, அதனால இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு பொங்கும் பரிவோடு. இதெல்லாம் தயவு செஞ்சு வேற கோணத்துல பாத்துட வேண்டாம். பகவான் எப்போதுமே தூய்மையானவன், அவனை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட பக்தர்களுக்கு பக்தியின் மிகுதி அன்பின் மிகுதியினால அவன் நன்னா இருக்கணும்னு பரிந்து பல்லாண்டு பாடணும்னு தோணும். அந்த வகையில் யசோதையும் ரட்சை பண்ணியிருக்கா. இது இன்னும் பெரியாழ்வார் யசோதையாச்சே. அப்போ கண்ணபிரானை நீராட்டினாள், சீவி முடித்து சிங்காரித்தாள், பூச்சூட்டினாள். இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய கண்ணனுக்கு இப்படி கோமூத்திரத்தால் நீராட்டி, பசுவின் பாதம் பட்ட அந்த தூளி மண்ணாலே மீண்டும் நீராட்டி, பசுஞ்சாணத்தால் 12 திருமண் காப்பு அணிவித்து இவனுக்கு காப்பிட வேண்டும், இவனுக்கு எந்த திருஷ்டி தோஷமும் அண்டாதபடி காப்பு இடுதல் ரக்ஷை செய்ய வேண்டும், ரக்ஷை என்ற சடங்கு செய்ய வேண்டும்னு யசோதை கூட்டா. அவன் குளிக்கிறதுக்கே வரமாட்டேன்னா, பூச்சூட்டவே வரமாட்டேன்னா, மீண்டும் ஒரு முறை நான் அப்படியே உனக்கு காப்பிடுகிறேன் திருஷ்டி கழிக்கிறேன்னா வருவானா? வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்.